ஜி. இன்றைக்கி நம்ம மாங்காடு டைம்ஸில் எனக்கு எம்டிசி பஸ்ஸில் ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூபிஐ டிரான்சாக்ஷன், அதாவது ஜிபே வழியாவோ இல்லை ஃபோன்பே வழியாவோ நம்ம டிக்கெட் வாங்குகிற ஃபெசிலிட்டி இப்போது எம்டிசி பஸ்ஸஸில் இருக்குது. அது நமக்கு ரொம்ப சௌரியம்தான். ஆனால் அதுலேயும் ஒரு சில சீட்டிங் நடக்குது. அது என்ன சீட்டிங் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நான் வண்டலூர் ஜூவிலேருந்து எங்கள் ஏரியாவான மாங்காட்டுக்காக நான் பஸ்ஸில் ஏறினேன். அப்போது கண்டக்டர் பஸ் டிக்கெட் எனக்கு இஷ்யூ பண்ணார். என்ன இஷ்யூ பண்ணியிருக்கார் பாருங்கள். மூத்த குடிமக்களுடைய டிக்கெட்டை போட்டுட்டு அதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு டிக்கெட் 31 ரூபா, 4 பேருக்கு நான் டிக்கெட் வாங்கினேன். அந்த 124 ரூபாயை எப்படி பாருங்கள், மூத்த குடிமக்கள் டிக்கெட் பண்ணி சும்மா அந்த பெண்ணில் எழுதிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் பாருங்கள், எம்டிசி அக்கௌண்ட்டுக்கு இந்த ஸ்கேனரை காமிக்காமல் அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஸ்கேனரை காமிச்சிட்டார். அதனால் பாருங்கள், நான் 124 ரூபா விநாயகமூர்த்தி அப்படிங்கிற அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அமுச்சிட்டேன். அதுக்கு இஷ்யூ பண்ண டிக்கெட்டு இதுக்கு முன்னால் காமிச்ச மூத்த குடிமக்களுக்கான டிக்கெட். எனவே பஸ் பயணத்தில் யூபிஐ வழியாக நம்ம பேமெண்ட் பண்ணும்போதும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் வரும். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம், நமஸ்காரம்.